வணக்கம். தனிப்பாடல்களில் நிறைய அரிய செய்திகள்லாம் நம்ம பார்த்துக்கிட்டே வர்றோம். அது ஒரு அபூர்வமான தனிப்பாடல் திரட்டுங்கிறது ஒரு அபூர்வமான தொகுப்பு. பல்வேறு புலவர்கள் பல்வேறு காலங்களில் பல்வேறு சூழல்களில் இயற்றிய பாடல்களை தொகுத்து தனிப்பாடல் திரட்டாக வைத்திருக்கிறார்கள். இதில் சொல்லப்படுகின்ற செய்திகள் எல்லாம் இதற்கு ஏதாவது ஆதாரங்கள் இருக்கிறதா என்று கேட்டால், பாடல் நமக்கு கிடைத்திருக்கிறது. இவை தவிர இதில் வருகின்ற சம்பவங்கள் எல்லாம் உண்மையா இல்லையா என்று நமக்கு தெரியாது. ஏனென்றால் கால வேறுபாடுகள் எல்லாம் இருக்கத்தான் செய்கின்றன. உதாரணமாக இப்போது நான் ஒரு பாடலை சொல்கிறேன். தமிழ் திசை ஹிந்து பத்திரிகையில் நல்ல இலக்கிய செய்திகள் வரும். மகேஷ் அவர்கள் ஒரு அருமையான செய்தியை எழுதியிருந்தார். தனிப்பாடல் திரட்டிலிருந்து ஒரு செய்தி. அது என்ன அப்படின்னா, வரலாற்று ரீதியாக பார்க்கிற போது கடையேழுள்ளர்களில் ஒருவர் யாருன்னு கேட்டால் பாரி. பாரி மூவேந்தர்களால் வெல்லப்படாத தன்மையுடையவராக இருந்தார். முல்லைக்கு தேர் தந்தவர் என்று கேள்விப்படுறோம். அவருக்கு அங்கவை சங்கவைன்னு 2 பெண் குழந்தைகள் இருந்தன. அவர்கள் வளர்ந்த பிறகு அவங்க பாடின பாட்டும் சங்க இலக்கியத்தில் பெரும் புகழ் பெற்ற பாட்டு அற்றை திங்கள் அப்படின்னு நிலவுகிற பாட்டு. இந்த மூவேந்தர்களும் பாரியினுடைய புகழை பொறுக்காமல் அவரை கொன்று விட்டதாகவும் நாடிழந்து விட்டதாகவும் மன்னன் மறைந்து விட்டதாகவும் கேள்விப்பட்ட பிறகு அவர்கள் அங்கிருந்து தப்பிச் செல்கிறார்கள். அப்படி போகும்போது தான் அவர்கள் மலையையும் நிலவையும் பார்த்து பாடிவிட்டு போவதாக அந்த பாடல் வருகிறது. அந்த 2 பேரையும் கபிலர், அதாவது பாரியினுடைய தோழராகிய கபிலர், சங்க இலக்கிய புலவராகிய கபிலர் அழைத்து கொண்டு திருக்கோவலூர் மலையமானுடைய மகனுக்கு திருமணம் செய்து வைக்க அழைத்து செல்வதாக நாம் பார்க்கின்றோம். இப்போது அந்த மன்னனும் சற்று தயங்கியதாகவும், பிறகு அங்கு வந்த ஔவையார் விநாயக பெருமானிடத்தில் ஒரு வேண்டுதல் வைத்து, விநாயக பெருமானே, நீ இவர்களுடைய கல்யாண ஓலையை எழுதி கொடுத்தால் மூவேந்தர்கள் வருவார்கள். நீ அப்படி எழுதி கொடுக்கவில்லை என்று சொன்னால் நான் உன்னை சபித்து விடுவேன் அப்படின்னு சொல்வதாக ஒரு செய்தி வருது. இதில் எது வரைக்கும் உண்மையாக இருக்கலாம்? பாரி உண்மை, அங்கவை செங்கவை உண்மை, கபிலர் உண்மை. அதே போல் அவர்களை அழைத்து கொண்டு போய் திருக்கோவலூர் மன்னனுக்கு திருமணம் செய்து வைத்த வரைக்கும் நமக்கு செய்திகள் தருகின்றன. அன்றைக்கு ஔவையார் இருந்தாரா என்றால் 4 ஔவையார்களை பார்க்கிறோம். ஏனென்றால் ஔவையார் எப்படி அதிகமான இடத்திலே அன்பு கொண்டிருந்தாரோ அதுபோல் பாரியிடத்திலும் சந்தித்து பேசியிருக்க வேண்டும். சரி, இந்த பாடல் ஔவையார் எழுதிய பாடலா? நமக்கு தெரியவில்லை. ஏனென்றால் 4க்கு மேற்பட்ட ஔவையார்கள் இருந்திருக்கிறார்கள். சங்ககால ஔவையார், பக்தி கால ஔவையார், ஆத்திசூடி பாடிய ஔவையார் என்று பலர் வருகிறார்கள். இதில் இந்த ஔவையார் அந்த பெண்களுக்கு திருமணம் நடக்கும் பொருட்டு விநாயக பெருமானையே ஒரு மிரட்டுவதாக, தமிழில் கடவுளை மிரட்ட முடியும் நாம் நினைத்தால், அப்படி தமிழில் மிரட்டுவதாக இந்த பாடல் அமைந்திருக்கிறது. எப்படி அவர் இந்த பாடலை தொடங்குகின்றார் என்றால், ஒரு கொம்பு இரு செவி மும்மதத்து நால்வாய் கரியுருவை கங்காளன் காளாய் பரிவுடனே கண்ணால ஓலை கடிதெழுத வாராயேல் தன்னாண்மை தீர்ப்பன் சபித்து. ஒரு கொம்பு இரு செவி மும்மதம் நால்வாய். நால்வாய்னா ஒன்றும் இல்லை, தொங்குகிற வாயின்னு அர்த்தம். இதனை உடைய யானையை தோலை விரித்து தனக்கு ஆடையாக விடுத்து கொண்ட சிவபெருமானின் மகனாகிய விநாயக பெருமானே, உன்னிடத்தில் ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன். இந்த பெண்களுக்கு திருமணம் நிகழ வேண்டும், நீ ஓலை எழுத வேண்டும். கண்ணால ஓலை, அருமையாக இருக்குது. கண்ணாலங்கட்டிக்க அப்படின்னு நம்ம ஒரு வார்த்தை சொல்லுவோம். இந்த சொல் நமக்கு இலக்கியத்தில் இதில் கிடைக்குது. இந்த கண்ணாலை ஓலை நீ எழுதணும். அப்படி எழுதலைன்னா நான் உன்னை சபித்து விடுவேன் அப்படின்னு ஔவையார் சொல்வதாக இந்த பாடலை நம்ம பார்க்குறோம். இதில் ஔவையார் இந்த பாடலை பாடினாரா, இந்த செயல்களெல்லாம் நிகழ்ந்தனவா என்பதை காட்டிலும் தமிழுக்கு ஒரு பாடல் நமக்கு கிடைத்திருக்கிறது. தனிப்பாடல் திரட்டிலே இந்த பாடல் அமைந்திருக்கிறது. பாரி மகளிருக்கு திருமணம் நடந்தது நாம் வரலாற்றிலே பார்க்கின்றோம். இந்த பாடல் மூலமாக அந்த செய்தியை நாம் இணைத்து பார்த்து மகிழ்கிறோம். எனவே தனிப்பாடல் திரட்டில் வருகின்ற நல்ல அரிய பாடல்களை, அரிய செய்திகளை தொடர்ந்து பார்த்து வருவோம். நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம். நாளை சந்திப்போம். வணக்கம். அன்புக்குரிய யூடியூப் நேயர்களே, நீங்கள் இன்னும் என்னை நெருக்கமாக பின்தொடர வேண்டும் என்று சொன்னால் ட்விட்டர், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் போன்ற சமூக வலைதளங்களில் பின்தொடர்ந்து வாருங்கள். நாம் முன்தொடர்ந்து செல்வோம்.